everyone. இன்னைக்கு நம்ம crispy வாழைக்காய் chips எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த chips செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து தோல் எடுத்துட்டு சீவிரலாம். நான் இன்னைக்கு ஈஸியா வேலை முடியறதுக்கு என்னோட பிரீத்தி ஜோடியாக்ல தான் போட்டு சிப்ஸ்க்கு சீவிட்டேன். உங்ககிட்ட அந்த சின்ன கிரேட்டர் இருந்தா அதுலயும் நீங்க சீவிரலாம். இது வந்து எனக்கு ஈஸியாக வேலை முடியும், அதனால 5 செகண்டில் சீவி கொடுத்துரும். அதனால இதில் போட்டேன். இதோட ஃபுல் ரிவ்யூ பிரீத்தி ஜோடியாக் ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல மெல்லிஸாக சீவி கொடுத்துரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக சீவி கொடுத்துருக்கு. அப்போ சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பாக வரும். அதனால தான் நான் இதில் போட்டு எடுத்துருவேன். அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிரும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக வாழைக்காவை சீவி உள்ளே போடுவாங்க சிப்ஸ் செய்கிறதுக்கு. அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா தனியாக சீவிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சா இது பொரிக்கணும். இந்த சிப்ஸு ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த சிப்ஸு ஓரத்துலலாம் ஃபஸ்ட்டு கலர் மாற ஆரம்பிக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறும். அது போக நம்ம சிப்ஸு ஃபஸ்ட்டு உள்ளே போடும்போது பபுள்ஸ் நிறையா வரும். போக போக அது ரெடி ஆனதும் அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிரும். அதோட அந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா ஃபர்ம் ஆகிடும். இப்படி தான் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ரொம்ப தீய விடாமல் ஒரு ஸ்லைட்டு கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் எடுத்து உரமாக வச்சுருங்க. ஒரு பேட்ச் முடித்தோன்னே அடுத்தடுத்தா மற்ற வாழைக்காய் சீவி வச்சுருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த சிப்ஸில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் போடலாம், இல்லை மிளகுத்தூள் போடலாம். நான் வெறும் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரவிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் இந்த சிப்ஸு. பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா ஒரு சாதத்துக்கு சைட் டிஷ் மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஈஸியான சிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.